வணக்கம். at meet physics by arun என்கின்ற நம்முடைய இந்த சேனல்ல இன்றைய வீடியோல நம்ம ஒரு கணக்கு பார்க்க போகிறோம். என்ன பாடம் சார், என்ன கணக்கு சார் பார்க்கலாம். எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன் அண்ட் ஆல்டர்னேட்டிங் கரண்ட், அதாவது மின்காந்த தூண்டலும் மாறுதிசை மின்னோட்டமும் அப்படிங்கிற பாடத்திலிருந்து ஒரு கேள்வி நீட் தேர்வுல கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. அந்த கேள்வி என்ன அப்படின்னு சொன்னா, மின் தூண்டல் எண் 2 மில்லி ஹென்றி கொண்ட மின் தூண்டி ஒன்று, இண்டக்ஷன் காயில் ஆங்கிலத்தில் சொல்லுவோம், மின் தூண்டி ஒன்று 220 வோல்ட் மற்றும் 50 ஹெர்ட்ஸ் கொண்ட ஏசி மூலத்துடன் இணைக்கப்பட்டுள்ளது. சுற்றில் மின் தூண்டியின், அதாவது காயிலுடைய மின் எதிர்ப்பு, ஆங்கிலத்தில் ரியாக்டன்ஸ் என்று சொல்லுவோம், மின் எதிர்ப்பு X1. அதன் பிறகு ஏசி மூலத்திற்கு பதில் அதே 220 வோல்ட், ஆனால் ஏசிக்கு பதிலாக டிசி மூலம் இணைக்கப்படுகிறது. அதாவது சோர்ஸ் ஆஃப் எனர்ஜின்னு சொல்றோம் இல்லையா, அது முதல்ல ஏசி சோர்ஸ், மாறுதிசை மின்னோட்ட மூலம். இப்ப ரெண்டாவது நேர்திசை மின்னோட்ட மூலம். ரெண்டுமே வோல்டேஜ், மின்னழுத்த வேறுபாடுங்கிறது சேம் தான், 220 வோல்ட் மூலம் இணைக்கப்படுகிறது. இப்பொழுது சுற்றில் மின் தூண்டியின் மதிப்பு X2. முதல்ல X1 சொன்னோம், இப்போ டிசிக்கு X2, டிசிக்கு X2. சுற்றில் மின் தூண்டியின் எனில் சுற்றில் மின் தூண்டியின் மின் எதிர்ப்பு X2 இரண்டாவது, சரியா? எனில் X1 மற்றும் X2வின் மதிப்புகள் முறையே எவ்வளவு? 4 தெரிவுகள், 4 ஆப்ஷன்ஸ். 6.28 ஓம், 0. ரெண்டாவது 6.28 ஓம், இன்ஃபினிட்டி. 0.628 ஓம், 0. 0.628 ஓம், இந்த கமா போட்டிருக்கு. என்ன சார், அதாவது X1 மதிப்பு முதல்ல கொடுத்திருக்கு, X2 மதிப்பு ரெண்டாவது கொடுத்திருக்கு, டிசிக்கு. சரியா? எவ்வளவு வரலாம்? ஒண்ணா நம்ம கண்டுபிடிக்கலாம். X1 மதிப்பு கண்டுபிடிப்போம். ஏசி மூலத்துக்கு மின் எதிர்ப்பு X1. அதுக்கு ஃபார்முலா என்ன சார்? கோவை X1 = ஒமேகா. ஒமேகான்னா என்னது? கோண அதிர்வெண். அதுக்கு ஃபார்முலா என்ன? 2πf × 2πf. சரியா? எஃப்ங்கிறது என்னது சார்? அதிர்வெண். அந்த அதிர்வெண் எவ்வளவு சார்? இங்க 50 ஹெர்ட்ஸ். சரியா? சோ ஒமேகா எல்னு சொல்லும்போது 2πfl. சோ தட் இஸ் ஈக்குவல் 2 × π 3.14 × 50 ஹெர்ட்ஸ் × 2 × 10⁻⁻. 2 மில்லி ஹென்ரின்னு சொன்னோம் இல்லையா, அதை ஹென்ரிக்கு மாற்றும் போது × 10⁻³ சேர்த்துக் கொள்கிறோம். என்ன சார் வரும்? 2 × 50 100, 100 × 2 200, 200 × 3.14 பார்த்தீங்கன்னா 628 × 10⁻³ சேர்க்கும்போது அது 0.628. இப்போ நமக்கு தெரிஞ்சு போச்சு, ஆன்சர் 3ஆ இருக்கணும் அல்லது 4ஆ இருக்கணும், 1 2 கிடையாது. ஓகே, அப்புறம் டிசி மின் எதிர்ப்பு அது X2. அதுக்கு ஃபார்முலா என்ன சார்? அதே ஒமேகா எல் தான் இப்போ போடுறோம். ஆனா இதுல ஒமேகாவினுடைய மதிப்பு என்னன்னு சொன்னா 0. ஏன் சார் 0? டிசினாலே அதுக்கு அதிர்வெண் இருக்காது. நேர்திசை மின்னோட்டத்துக்கு மாறுதிசை மின்னோட்டத்துக்கு தான் அதிர்வெண் எஃப், கோண அதிர்வெண் ஒமேகா, இதெல்லாமே உண்டு. ஆனா இங்க நேர்திசை மின்னோட்டம் டிசியை பொறுத்த மட்டும் எஃப் 0, அதனால 2πf ஒமேகாவும் 0. அப்ப அதை எல்லாரும் பெருக்கும் போதும் 0. அப்ப X1 மற்றும் X2வின் மதிப்புகள் முறையே 0.628 ஓம், 0 என்கின்ற மூன்றாவது தெரிவு, ஆப்ஷன் 3 என்பது சரியான விடை. ஓகே, நாம் இதே சாப்டர்ல, இதே பாடத்துல வேறு ஒரு கேள்விக்கான விடையை அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அதுவரை நன்றி, வணக்கம்.